I welcome you to learn English. ரொம்ப கேஷுவலான கொஸ்டின்ஸ் கேஷுவலாக யூஸ் பண்ணுற மாதிரி மாடல் சென்டென்சஸ் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒய் டோன்ட் யூ மீட் ஹிம், ஏன் நீங்கள் அவரை பார்க்கக்கூடாது? ஒய் டோன்ட் யூ மீட் ஹிம். அதுவே அந்த யூ அப்படிங்கிற இடத்துல ஹீ அப்படிங்கிற வார்த்தை அப்ளை பண்ணோன்னா ஒய் டசன்ட் ஹீ மீட் ஹிம் அப்படின்னு வரும். would you like to meet him, நீங்கள் அவரை பார்க்கணுமா? would you like to meet him? you might have seen him already, நீங்கள் அவரை ஏற்கனவே பார்த்துருக்கலாம். you might have seen him already. இந்த மாதிரி மாடல் சென்டென்சஸில் இருக்கிற நவுன், verb, adjectives இதை ரீப்ளேஸ் பண்ணி உங்களுடைய ஓன் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணணும். தட் இஸ் தி மெயின் எய்ம் ஆஃப் திஸ் சேனல். ஐ வெல்கம் யூ டு தி சேனல் Sen Talks Plus. சாப்பிட்றதுக்கு ஃப்ரெண்ட்ஸோட ரெஸ்டாரண்ட் போகிறோம். அப்போ உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு நம்ம கேட்குறோம். வாட் would you like to have, உங்களுக்கு என்ன வேண்டும்? could you do me a favor, எனக்கு ஒரு உதவி செய்ய முடியுமா? can you do me a favor, இதுக்கும் அதே அர்த்தம் தான். ஸோ இந்த கேன், குட் இந்த ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஹையர் அஃபிஷியல், ஸ்ட்ரேஞ்சர், அதாவது முன்ன பின்ன தெரியாதவங்க, அதே மாதிரி ரொம்ப ரெஸ்பெக்டாக கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறப்ப குட் யூ டூ மீ எ ஃபேவர் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப தெரிஞ்சவங்க, அதாவது நம்மளோட இளையவங்க, ஓகே, யங்கர், நம்மளோட ஃப்ரெண்டு, அந்த மாதிரி இருந்தால் கேன் யூ டூ மீ எ ஃபேவர் அப்படின்னு கேட்கலாம். could you understand what I am telling, நான் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கேன்னு உங்களால் புரிந்து கொள்ள முடிகிறதா? could you understand what I am telling? ஸோ இந்த சென்டென்ஸில் வாட் அப்படிங்கிறது கொஸ்டின் வேர்ட் கிடையாது, அது கன்ஜங்ஷன். could you understand அப்படிங்கிறது ஒரு பார்ட், I am telling அப்படிங்கிறது இன்னொரு பார்ட். இந்த ரெண்டு பார்ட்ஸையும் கனெக்ட் பண்ணுது வாட் அப்படிங்கிற வேர்ட். could you understand what I am telling? could you give me your vehicle for a while? for a while அப்படின்னா கொஞ்சம் நேரத்துக்கு, சிறிது நேரத்துக்கு. could you give me your vehicle? why don't you give me your vehicle for a while? ஏன் உங்களோட வண்டியை கொஞ்சம் நேரத்துக்கு எனக்கு கொடுக்க முடியாது, கொடுக்கக்கூடாது? why don't you give me your vehicle for a while? could you remind me to do this work, எனக்கு அந்த வேலையை செய்ய ஞாபகப்படுத்துகிறீங்களா? could you remind me, remind அந்த ஸ்பெல்லிங் பாருங்கள். ரிமெம்பர் அப்படிங்கிறது நவுன் ஃபார்ம், ஓகே. ரிமைண்ட் அப்படிங்கிறது இந்த இடத்துல verb. could you remind me, ஞாபகப்படுத்துங்க. could you remind me to do this work? can I do this work later, நான் அந்த வேலையை அப்புறம் செய்யலாமா? லேட்டர் அது ஒரு ஹோமோஃபோன், அதாவது ஒரே உச்சரிப்பில் இருக்கிற ஒரு வார்த்தை. இன்னொரு வார்த்தை இதே உச்சரிப்பில் LATTER அப்படின்னு வேர்டு இருக்குது. அந்த வேர்டுக்கு என்ன மீனிங் அப்படின்னா இரண்டாவதாக அப்படின்னு அர்த்தம். can I do this work later, நான் இந்த வேலையை பிறகு செய்யவா? why don't I do this work later, ஏன் நான் அந்த வேலையை அப்புறம் செய்யக்கூடாது? why don't I do this work later? ஸோ இதை கேள்வியாக கேட்குறோம். why don't you meet him, ஏன் நீங்கள் அவரை பார்க்கக்கூடாது? அவரை பார்க்கலாமே, you can meet him. why don't you meet him? would you like to meet him, நீங்கள் அவரை சந்திக்க விரும்புகிறீங்களா? would you like to meet him? you might have seen him already, நீங்கள் அவரை ஏற்கனவே சந்தித்திருக்கலாம், இருக்கலாம் அப்படிங்கிறதுக்கு மே வரும். அந்த மே அப்படிங்கிற வேர்டுடைய பாஸ்ட் ஃபார்ம் மைட். யூ மைட் ஹாவ் சீன் ஹிம் ஆல்ரெடி, நீங்கள் அவரை ஏற்கனவே பார்த்துருக்கலாம். ஒய் டோன்ட் தே பிரிங் தேர் கிட்ஸ், ஏன் அவங்க அவங்களுடைய குழந்தைகளை கூட்டிகிட்டு வந்திருக்கக்கூடாது? கூட்டி வரக்கூடாது அப்படிங்கிற அந்த மீனிங் கூட்டி வந்திருக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி. ஒய் டோன்ட் தே பிரிங் தேர் கிட்ஸ், இட் வுட் பி நைஸ் இஃப் தே பிரிங் தேர் கிட்ஸ், நன்றாக இருந்திருக்கும். இட் வுட் பி நைஸ் இஃப் தே பிரிங் தேர் கிட்ஸ், அவங்க குழந்தைகளை கூட்டி வந்தால் அது நன்றாக இருந்திருக்கும். would you like them to bring their kids, நீங்கள் அவர்களுடைய குழந்தைகளை கூட்டி வர விரும்புகிறீங்களா? would you like them to bring their kids? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், அது WH டைப் கொஸ்டின். why don't they bring their kids? லாஸ்ட் கொஸ்டின் வேர்பல் கொஸ்டின். would you like them to bring their kids? நடுவில் இருக்கிறது assertive sentence. it would be nice if they bring their kids. why doesn't he complete earlier, ஏன் அவர் சீக்கிரமே முடிக்கல? why doesn't he complete earlier? would you like to help him, நீங்கள் அவருக்கு உதவி செய்ய விரும்புகிறீங்களா? would you like to help him? ஸோ இந்த மாதிரி கொஸ்டினில் இருக்கிற அந்த வேர்பை நீங்கள் சேஞ்ச் பண்ணலாம். would you like to read அப்படின்னு மாற்றலாம். would you like to eat a cake, would you like to eat a cake? இந்த மாதிரி வார்த்தைகளை ரீப்ளேஸ் பண்ணி வேறு வேறு சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணணும். That is very important. That is the practice. Could you help him to complete
அவர் முடிப்பதற்கு உங்களால் உதவி செய்ய முடியுமா? could you help him to complete? ஸோ இது ரெக்வஸ்ட்டாக கேட்குறதுக்கு இந்த could யூஸ் பண்ணுவோம். நல்லா தெரிஞ்சவங்ககிட்ட ஃபெமிலியரான பர்சன்ஸ்கிட்ட பேசுகிறப்ப கேன் யூஸ் பண்ணலாம். why doesn't the child play? ஏன் அந்த குழந்தை விளையாடவில்லை? why doesn't the child play? ஸோ அந்த சைல்டு அப்படிங்கிறது சிங்குலர், ஒருமை, அதனால் டஸ் அப்படிங்கிற வார்த்தை வந்திருக்கு. அதே இடத்துல குழந்தைகள் அப்படின்னு இருந்துச்சுன்னா சில்ட்ரன் அப்படின்னு வரும். ஸோ சில்ட்ரன் அப்படின்னா குழந்தைகள். அப்போ அந்த கொஸ்டின் எப்படி வரும்? ஒய் டோன்ட் த சில்ட்ரன் ப்ளே? ஒய் டோன்ட். ஸோ அந்த டூ அப்படிங்கிற வார்த்தை பன்மைக்கு யூஸ் பண்ணுவோம். டஸ் அப்படிங்கிற வார்த்தை ஒருமை, சிங்குலருக்கு யூஸ் பண்ணுவோம். would you like the child playing? உங்களுக்கு அந்த குழந்தை விளையாடுவது பிடிக்குமா? would you like the child playing? it is very pleasant to see the child playing. குழந்தைகள் விளையாடுவது, ஒரு குழந்தை விளையாடுவதை பார்ப்பது மிகவும் இனிமையாக இருக்கும். it is very pleasant to see the child playing. இந்த சென்டென்ஸ் இன்ஃபினிட்டிவில் இருக்குது. to see அப்படிங்கிறது இன்ஃபினிட்டிவ் பார்ட். it is very pleasant to see the child playing. இதுவே ஜெரண்ட் ஃபார்மாக மாற்றலாம். வாட்சிங் த சைல்ட் பிளேயிங் இஸ் வெரி ப்ளசன்ட். ஓகே, இந்த வாட்சிங், கவனித்தல், அந்த வாட்சிங் அப்படிங்கிறது ஜெரண்ட் ஃபார்ம், ப்ரெசன்ட் பார்ட்டிசிபல். வாட்சிங் த சைல்டு பிளேயிங் இஸ் வெரி ப்ளசன்ட். சீயிங் த சைல்ட் பிளேயிங் இஸ் வெரி ப்ளசன்ட். டு யூ ஹாவ் எனி பிளைன் பேப்பர் டு ரைட்? உங்களிடம் ஏதாவது எழுதுவதற்கு பிளைன் பேப்பர் இருக்கிறதா? டு யூ ஹாவ் எனி பிளைன் பேப்பர் டு ரைட்? இந்த யூ அப்படிங்கிறது ஒருத்தரையும் குறிக்கும், நிறையா பேரையும் குறிக்கும். ஓகே, டு யூ ஹாவ். அதே இடத்துல ஹீ அப்படிங்கிற வார்த்தை, அதாவது சிங்குலர் வந்துச்சுன்னா அந்த கொஸ்டின் எப்படி வரும்? டஸ் ஹீ ஹாவ் எனி பிளைன் பேப்பர்? டஸ் ஹீ ஹாவ். இட் வுட் பி நைஸ் இஃப் ஐ ஹாவ் அ பிளைன் பேப்பர் டு ரைட். ஒரு பேப்பர் என்னிடம் இருந்தால் நன்றாக இருக்கும். இட் வுட் பி நைஸ் இஃப் ஐ ஹாவ் அ பிளைன் பேப்பர் டு ரைட், எழுதுவதற்கு. why don't you give a plain paper to write? why don't you give me, அந்த மீ அப்படிங்கிற வார்த்தையை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். why don't you give me a plain paper to write? நீங்கள் ஏன் எனக்கு ஒரு பேப்பர் கொடுக்கக்கூடாது எழுதுறதுக்கு? why don't we participate in the meeting? ஏன் நம்ம அந்த மீட்டிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடாது? why don't we participate in the meeting? do you want to participate in that meeting? நீங்கள் அந்த மீட்டிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? do you want to participate in the meeting? I would like to participate in the meeting. நான் அந்த மீட்டிங்கில் பங்கேற்க விரும்புகிறேன். I would like to participate in the meeting. So the first question, WH type question, why don't we participate? ரெண்டாவது question, verbal question, do you want to participate in the meeting? மூணாவது assertive sentence, I would like to participate in the meeting. இந்த வீடியோவில் பார்த்த மாடல் சென்டென்சஸில் இருக்கிற நவுன், verb, adjectives இது எல்லாத்தையும் ரீப்ளேஸ் பண்ணி உங்களுடைய ஓன் வேர்ட்ஸ் ஃபில் பண்ணி ஓன் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்போ தான் சென்டென்ஸ் ஃப்ரேமிங் ஸ்கில் நல்லா டெவலப் ஆகும். அடுத்த வீடியோவில் இன்னும் நிறைய இங்கிலீஷ் மாடல் சென்டென்ஸோடு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் சப்போர்ட்.